சத்ரபதி சிவாஜி. மராட்டிய பேரரசை ஆட்சி செய்த மன்னர்களில் தலை சிறந்து விளங்கியவர் சத்ரபதி சிவாஜி. இளம் வயதிலேயே திறமை பெற்ற போர் வீரனாகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் மற்றும் வல்லமை பெற்ற படை தளபதியாகவும் விளங்கியவர்தான் சிவாஜி. இராணுவத்துல சீர்திருத்தங்களை வகுத்து போர்களில் கொரில்லா உத்திகளை பயன்படுத்தி பல கோட்டைகளையும் பகுதிகளையும் கைப்பற்றி மராட்டிய பேரரசு விரிவடைய வித்திட்டவர் சிவாஜி. இவருடைய ஆட்சி காலம் தென்னிந்திய வரலாற்றுல பொற்காலமாகவே பார்க்கப்பட்டது. மராட்டியர்களின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாய் விளங்கி பிளவுபட்டு கிடந்த பகுதிகளை ஒன்றிணைத்து மராட்டிய சாம்ராஜ்யத்தையே நிறுவினாரு சிவாஜி. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் கூட சத்ரபதி சிவாஜியை போல திறமையான மன்னர்கள் எவரும் இல்லைன்ட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இத்தகைய வீரமிக்க மாமன்னன் சத்ரபதி சிவாஜியோட வாழ்க்கை வரலாறு மற்றும் போர் முறைகளை நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம். வல்லவன் உங்களில் ஒருவன். சத்ரபதி சிவாஜி என அழைக்கப்படும் சிவாஜி சகாஜி போஸ்லே அவர்கள் 1627 ஆண்டு பிப்ரவரி 19 நாள் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் உள்ள சிவநேரி கோட்டை என்ற இடத்துல சகாஜி போஸ்லேவுக்கும் ஜுஜிபாய்க்கும் மகனாக பிறந்தார். இவரோட ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். தன்னுடைய தாயின் அரவணைப்புல வளர்ந்த சத்ரபதி சிவாஜி இளமையிலேயே ராமாயணம் மகாபாரதம் போன்ற வீர காவியங்கள்லாம் கத்துக்கிட்டு சிறந்த வீரனா வளர்க்கப்பட்டாரு. அதுக்கு பிறகு தாத்தாஜி கொண்ட தேவ் போன்ற சிறப்பு மிக்க நிர்வாகிகள் அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்களின் கீழே அவர் பயிற்சி எடுத்துட்டாரு. வாள் பயிற்சி, வில் பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், இது போல சிறப்பு பயிற்சிகள் எல்லாம் இவர் பெற்று சிறந்த ஒரு மாமன்னனா விளங்கணுன்றதுக்காக பல பயிற்சிகளை அவர் ரொம்ப கருத்தோட எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கேள்விப்படுறோம். பேரரசை அவர் ரொம்ப விரிவுபடுத்தினாருன்னு சொல்றாங்க. அவர் பேரரசை விரிவுபடுத்தினதை நம்ம பார்க்கலாம். 1645 வருஷம் பீஜப்பூர் பேரரசிடமிருந்து தோர்னா கோட்டையை கைப்பற்றி அவர் அதுக்கப்புறம் 1647 வருஷத்துல கொண்டனா மற்றும் ராஜ்காட் கோட்டையும் 1656 வருஷத்துல ராய்காட் கோட்டையையும் கைப்பற்றினாரு. அது மட்டும் இல்லாம 1659 வருஷம் பூனாவில் உள்ள பல இடங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மராட்டிய பேரரசையே அவர் விரிவுபடுத்தினாரு. மொகலாயர்களுடன் அவர் போர் புரிந்திருக்கிறாரு. அதையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். 1661 ஆண்டு கொங்கன் பகுதியில முகலாய படை தளபதி கர்தாலாப் கானுடன் நடைபெற்ற போரில் மாபெரும் வெற்றியை அவர் பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் சாயிஸ்தா கான் தலைமையில மேற்கொண்ட தாக்குதலை எல்லாம் அவர் முறியடிச்சு முகலாயர்களுக்கு பெரும் அவமானத்தையே அவர் அந்த நாட்களில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. 1664 மற்றும் 1670 2 முறை சூரத்தை இவர் தாக்கி கொள்ளையடிச்சு இருக்கிறாரு. இதனால சிவாஜியின் வெற்றியை தடுக்க தந்திரமான முறையில ஒரு விருந்த ஏற்பாடு செஞ்சு சிவாஜியை கொலை செய்ய அப்சல் கான் திட்டமிட்டிருந்தாரு. ஆனா அப்சல் கானின் திட்டத்தை அறிந்த சிவாஜி புலி நகத்தை பயன்படுத்தி தப்பினாரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல இந்த கொரில்லா தந்திரம் சொல்லுவாங்க, இதெல்லாம் அந்த நாட்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அதுல இவர் கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1670 முகலாய கடற்படை மீது தாக்குதலை தொடுத்த இவர் பல பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறாரு. போர்க்களத்துல தந்திரமான முறையில போர் செய்யும் முறையும் அவர் கத்துட்டு இருந்தாரு. நான் ஏற்கனவே சொன்னல இந்த கொரில்லா போர், இதெல்லாம் இவர் அந்த தந்திரத்தின் அடிப்படையில இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு. கொரில்லா போர் முறைனா என்னன்னு பாத்தீங்கன்னா தந்திரமான முறையில 4 புறமும் மறைத்திருந்து தாக்குது, 4 புறமும் மறைஞ்சிருந்து ஒருத்தங்களை தாக்குறது, அந்த ஒரு தந்திரத்தை கத்து வச்சுக்கிறது. 4 புறமும் நம்மளை சுத்தி எதிரிகள் இருக்கிறாங்கன்னு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த நபர்களை தாக்குறத
கொரில்லா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அவர் கை தேர்ந்தவரா இருந்திருக்கிறாரு. இப்படி கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி எதிரிகளை அவர் வீழ்த்திருக்கிறாரு. இதனால் பல கோட்டை பகுதிகளையும் அவர் கைப்பற்றி அவரோட ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாரு. சத்ரபதியா முடிசூட்டி இருக்கிறாரு. 1674 வருஷம் ஜூன் 6 ராய்கட் கோட்டையில சத்ரபதியா அவர் முடிசூட்டி கொண்டாரு. 1676 தென்னிந்திய பகுதிகளின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பி அவரு வேலூர் மற்றும் செஞ்சி கோட்டைகளையும் ஆற்காட்டையும் கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் கொண்டு வந்தாரு. அவரோட ஆட்சி முறை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சிறந்த ஆட்சியாளரா திகழ்ந்த சத்ரபதி சிவாஜி நிர்வாக முறையில முன்னேற்றம் காணணும் அப்படின்றதுக்காக ஆட்சி முறையில பல மாற்றங்களை ஏற்படுத்தவும், வரி வசூல் நடவடிக்கைகளை பல சீர்திருத்தங்களை அதுல கொண்டு வந்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில மன்னனுக்கு ஆலோசனை கூற 8 அமைச்சர்கள் கொண்ட அஷ்டபிரதான் என்ற அமைப்பையும் அவர் ஏற்படுத்தியிருந்தாரு. அதுக்கு பிறகு அந்த அரசு 3 மாகாணங்களா பிரிச்சு ஒவ்வொரு மாகாணமும் பலவிதமா அவரு பிரிச்சிருக்கிறாரு. ராணுவ படை, குதிரைப்படை, கடற்படை என எல்லாத்திலையும் பல சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. மன்னரின் நேரடி கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்பட்டது இதெல்லாம். அது மாத்திரம் இல்லாம வரலாற்று சிறப்பு மிக்க பல கோட்டைகளையும் இவர் கட்டியிருக்கிறாரு. குறிப்பா சொல்ல போனா சிவாஜியின் ஆட்சி காலத்துல மகாராஷ்டிரா அரசு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இவருடைய இப்படிப்பட்ட ஆட்சியை பிடிக்காம இவரோட தகப்பனாரை கைது செஞ்சு அவரை கண்டிச்சு இருக்கிறாங்க. அவரை வார்ன் பண்ணி இருக்கிறாங்க. நீ மேலும் மேலும் இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தனா உன்னுடைய தகப்பனாரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் அடங்கியே இருந்திருக்கிறாரு, தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய தகப்பனாருக்காகவும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மன வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அவர் சிறந்து விளங்கி இருக்கிறாரு. ஆனா அவருடைய தகப்பனார் இறப்புக்கு அப்புறம் அவர் மறுபடியும் போர்களை துவக்கவும், மறுபடியும் பல ராஜ்யங்களை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அவருடைய இறப்பு எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் விளங்கிய சத்ரபதி சிவாஜி இறுதியில இரத்த பெருக்கு நோயினால பாதிக்கப்பட்டு 1680 ஆண்டு ஏப்ரல் 3 அவருடைய 53வது வயசுல காலமானாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென்னிந்திய வரலாற்றுல பொற்காலம் என கருதப்படும் இவருடைய ஆட்சி காலத்துல சுமார் 10க்கும் மேற்பட்ட கோட்டைகளை இவர் கட்டி இருக்கிறாரு. அரசியல் நடவடிக்கையில மட்டும் இல்லாம சிறப்பான நிர்வாக கட்டமைப்பினையும் வலுவான படையமைப்பினையும் கொண்டு சிறந்த ஆட்சியாளராகவும் இவர் விளங்கி இருக்கிறார் அப்படின்ட்டு பல வரலாற்று ஆசிரியர்கள் இவரை பத்தி சொல்றாங்க. இவர் முகலாய மன்னர்களோடு செஞ்ச போர் தந்திரங்களும் ஆட்சியை பறைசாற்ற அவர் கட்டிய கோட்டைகளும் இவருடைய வீரத்தையும் போர் திறமையையும் கலை உணர்வையும் இன்றளவும் பறைசாற்றக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவர் நிறைய போர்களை புரிந்தாலும் நிறைய ராஜ்யங்களை இவருக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் அவருடைய 53வது வயதுல அவர் ஒரு வியாதியால இறந்து போனாரு அப்படின்ற ஒரு சிவாஜி பற்றின ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செயல்களை இவ்வளோ நாட்டையே ஆண்ட மன்னனுக்கு ஒரு இரத்தப்பெருக்கு நோய், ஒரு வியாதி அவர் இறந்திருக்கிறாருன்ற ஒரு தகவல் அதுக்கப்புறம் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஆனாலும் அவரை போல ஆட்சி செய்ய போர் புரிய திறமை மிக்க வீரசாலிகள் அவருக்கு அப்புறம் பெருசா நாங்க பார்க்கல அப்படின்ட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சிவாஜி பற்றி பெருமையா சொல்லியிருக்கிறாங்க. வல்லவன் உங்களில் ஒருவன்